இன்றைய கேள்வி பதிலில் மூன்றாவது கேள்வியாக அஹமத் ரஸ்மி என்ற சகோதரர் கட்டாரிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. வீட்டில் நாய் வளர்ப்பது பற்றிய இஸ்லாத்தின் சட்டம் என்ன? பொதுவாக கிராமங்களில் முஸ்லீம்கள் நாய் வளர்க்கிறார்கள். வீட்டின் உள்ளே எடுக்க மாட்டார்கள், அதுவும் வராது, அதை தொடக்கூட மாட்டார்கள். அதற்குரிய உணவை வெளியில் வைப்பார்கள். உண்டு விட்டு வீட்டை சுற்றி நமது பார்வையிலே இருக்கும், இதுவும் கூடாதா என்று ஒரு கேள்வியை கேட்குறார். சகோதரர் அஹமது அவர்கள் என்ன கேட்குறாருண்டா, வீட்டிற்கு வெளியே ஒரு காவல் நோக்கத்துக்காக இந்த மாதிரி நாய்களை வளர்ப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? வீட்டுக்குள்ளே எடுக்காமல் உணவு தேவையானது வெளியே வச்சு இப்படி நாய்களை வளர்க்கலாமா என்று கேட்குறார். இப்போ நாய்களை வளர்ப்பது சம்பந்தமாக இஸ்லாத்தில் பொதுவாக நாய் நஜீஸுடைய நிலையில் இருக்குது. வீட்டுக்குள்ள நாய்களை அனுமதிப்பது இஸ்லாத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாய்களை வளர்ப்பது இஸ்லாத்தில் முற்றிலும் முழுதாக தடையாண்டு கேட்டால் முற்றிலும் முழுதாக தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல. சில நிபந்தனைகளோடு நாய்களை வளர்ப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. அது என்ன நிபந்தனை என்று கேட்டால், முக்கியமான நிபந்தனை, பொதுவாக வீட்டில் ஒரு செல்லப்பிராணியின் இடத்தில், ஒரு பெட்டிடத்தில் ஒரு நாயை வைத்து அந்த நாயை வளர்ப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையவே கிடையாது. அது வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே வைத்தாலும் சரி, ஒரு செல்லப்பிராணியின் அந்தஸ்தில் இருந்து ஒரு நாயை வளர்க்கலாமான்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாயை வளர்ப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் சில முக்கிய தேவைகளுக்காக நாய்களை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. என்ன தேவை? வேட்டையாடுவதற்கு நாய்களை வளர்க்கலாம், பாதுகாக்கும் நோக்கத்துக்காக நாய்களை வளர்க்கலாம். இந்த ரெண்டை தவிர வேறு எந்த தேவைக்கும், குறிப்பாக செல்லப்பிராணியாக நாய்களை வளர்க்கவே கூடாது. இது நாம் ஒரு ஹதீஸ்லேருந்து விளங்கி கொள்கிறோம். எப்படி ஹதீஸ் வருதுன்னா, சஹீஹ் புகாரியிலே 2322வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் அம்சக கல்பன், ரசூலா சொன்னதாக, யார் ஒருவர் நாயை வளர்க்கிறாரோ ஃபஇன்னஹு யன்குசு குல்ல யௌமின் மின் அமலிஹி கீராத்துன், அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அமல்களிலிருந்து ஒரு கீராத்தளவு நன்மைகளை குறைத்து கொள்வார். இல்லா கல்ப ஹர்சின் அவ் மாஷியத்தின், ஆனால் விவசாய பண்ணைக்காகவோ கால்நடைகளை திருட்டு போய் விடாமல் பாதுகாப்பதற்காகவோ வைத்திருக்கும் நாய்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது? தெளிவாக ரெண்டு காரணத்துக்காக வேண்டி, விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக நாய்களை வைக்கலாம். விவசாய நிலத்தை சீர்குலைக்கும் விதமாக, அதை சேதப்படுத்தும் விதமாக ஒரு மிருகம் வந்து, காட்டு விலங்கு வந்து அதை நாசமாக்கிடக்கூடாது என்பதற்காக, அது வருகின்ற நேரத்திலே குறைக்கக்கூடிய விதத்தில், ஒரு சிக்னல் மெசேஜ் தரக்கூடிய விதத்தில் நாய்களை வைத்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்களோட விளை நிலங்களை பாதுகாத்து கொள்வாங்க. இப்படி நோக்கத்துக்காக வேண்டி நாய்களை வளர்க்கலாம். அல்லது ஒரு கால்நடையை வச்சிருக்கிறாங்க, அந்த கால்நடையை யாராவது ஒருத்தன் திருடுறதுக்காக வரும்போது நாய்களை வைத்தால் அது குறைத்து அந்த திருடர்களை கடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதிலிருந்து நம்முடைய கால்நடைகளை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் நாய்களை வளர்க்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நிபந்தனையில் நாய்களை வளர்க்கலாமே தவிர செல்லப்பிராணியாக நாய் வளர்க்க முடியாது. இன்னொரு அறிவிப்பில் வருது, புகாரியில் 2323வது செய்தியில் சாயிப் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மனிக்தனா கல்பன் லா யுக்னி அன்ஹு ஸர்அன் வலா லர்அன் நகஸ குல்ல யௌமி மின் அமலிஹி கீராத்துன், யாராவது ஒருவர் விவசாய பண்ணையாகவோ கால்நடைகளை பாதுகாக்கும் தேவை எதுவுமின்றி நாயை வளர்த்து கொள்வார் என்று சொன்னால், அவருடைய அமல்ல இருந்து, நற்செயலிருந்து, நகஸ குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும், மின் அமலிஹி, அவருடைய அமல்ல இருந்து, கீராத்துன், ஒரு கீராத் நன்மை குறைந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. இதை அறிவிக்கும் போது, குல்து அந்த சமயத்த ஹாதா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் நேரடியாக கேட்டீங்களா என்று சொல்லி சுஃபியான் இப்னு அபி ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இ வரப்பி ஹாதல் மஸ்ஜிதி, ஆமாம், இந்த மஸ்ஜிதின் இறைவன் மீது சத்தியமாக நான் அதை ரசூலுல்லாவிடமிருந்து நேரடியாக செவியுற்றிருக்கிறேன் என்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியிலிருந்தும் பாதுகாப்புக்காக வேண்டி
ஒரு பொருளை பாதுகாக்கணும், வீட்டை பாதுகாக்கணும், வாகனங்களை பாதுகாக்கணும், விளை நிலங்களை பாதுகாக்கணும், அதே போன்று நம்முடைய கால்நடைகளை பாதுகாக்கணும். இது போன்ற நோக்கத்துக்காக வேண்டி நாய்களை வளர்க்கலாம் என்றது தெளிவாக விளங்குது. அதே போன்று வேட்டை பிராணியாக நாயை வளர்க்கலாம். அல்லாஹ் பொதுவாக வேட்டை பிராணிகளை அல்லாஹ்வோட பேரை சொல்லி அனுப்புங்க, அந்த வேட்டை பிராணிகள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அனுப்பும்போது அவை வேட்டையாடி வருகின்ற உணவுகளை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கிறார். அப்போ அந்த வகையில் ஒரு வேட்டை பிராணியாக நாய்களை அனுப்புவதாக இருந்தாலும் அவை கவ்விக்கொண்டு வரக்கூடிய வேட்டை பிராணிகளை உண்ணலாம் என்று விளங்குது. அதுக்கு வேட்டை பிராணியாக ஒரு நாயை வளர்க்கலாம் என்பதும் விளங்குகிறது. அதே போன்று அப்படி வளர்ப்பதாக இருந்தாலும் என்ன முக்கியமான நிபந்தனை என்றால் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில 3225வது செய்தி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஇ கல்புன் வலா சூரத்து தமாசீல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாயும் உருவப்படங்களும் உள்ள வீட்டுக்குள்ளே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ வானவர்கள் நுழைய தடை விதிக்கக்கூடிய விதத்தில் நாய்களை வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரிய நேரத்தில் வரலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஏன் என்று கோவப்படுறாங்க. வா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாம் ஃபீ சாஅத்தின் யஅதீஹி ஃபீஹா, ரசூலுல்லாஹ்விடம் வருகை தருவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வாதா செய்திருந்தார்கள். ஆனால் ஃபஜாஅத்தில் கஸ்ஸா, அந்த நேரம் வந்தது, ஆனால் வலம் யதி, அவர் அந்த நேரத்தில் வரவில்லை. வஃபி யதிஹி அசன், ரசூலுல்லாஹ்வுடைய கையில் சிறிய கம்பு குச்சி துண்டு இருந்தது. ஃபஅல்காஹா மின் யதிஹி, ரசூல் அதை கையிலிருந்து வீசுறாங்க. வீசிட்டு சொல்றாங்க, வகால மா யுக்லிஃபுல்லாஹு வஅதா வலா ருசுலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் வாக்குகளை மீற மாட்டார்களே, இதனால் வாக்குறுதி மீறப்பட்டுச்சு என்று சொல்லி ரசூலா கோவப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிறகு ரசூல்லா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி திடீரென்று திரும்பி பார்க்கும்போது ரசூல்லாவுடைய வீட்டிலே கட்டிலுக்கு கீழே ஒரு நாய்க்குட்டி இருக்கிறத கண்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைச்சி கேட்குறாங்க, இது என்ன நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படி என்று கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, வல்லாஹி மா தரைத்து, இது எனக்கு இருந்தது உண்மையிலே எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே ஃப அமர பிஹி ஃப உஹ்ரிஜ, அதை வீட்டிலிருந்து வெளியேற்றுமாறு கட்டளையிடப்படுது, அதுவும் வெளியேற்றப்படுகிறது. அதற்கு பிறகு ஃபஜா ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ரசூலா கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஏன் நான் வரலன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்குள்ளே நாய் இருந்துச்சு. மன அணியல் கல்பு அல்லதி கான ஃபீ பைத்திக, உங்களோட வீட்டுக்குள்ளே இருந்த நாய் தான் எங்களுடைய வருகையை தடை விதித்தது. இல்லா லா நதுகுல பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில் உருவப்படங்கள் தொங்க விடப்படுகிறதோ, எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம் என்று சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் 4272வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது, நாய்களை வீட்டுக்குள்ளே குட்டிகளாக இருந்தாலும் சரி பெரிய நாய்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியாது. அப்போ எப்படி வைக்கணும், தேவைக்கு வேட்டைக்காக அதே போன்று பாதுகாப்புக்காக வைப்பதாக இருந்தால் வீட்டுக்கு வெளியே வைக்கலாம். வெளியே வச்சாலும் அதை சர்வசாதாரணமாக தொடலாமான்னு கேட்டால் சர்வசாதாரணமாக தொட முடியாது. ஏன்னா நாயுடைய நாக்கு அதனுடைய உமிழ்நீர் நஜீஸ் என்று சொல்லி, அசுத்தம் என்று சொல்லி, அந்த நஜீஸ் பட்டால் அதை சுத்தம் செய்வதற்கான சில வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லி இருக்குது. இப்போ நாய் தன்னுடைய மேலே நாக்கால நக்கி கொண்டு முழுவதுமாக உமிழ்நீரால் நாய் மேலே அந்த ஈரமாக்கி வச்சிருந்தா அந்த நாயுடைய எந்த பகுதியை தொட்டாலும் அது நஜீஸ் ஆகிடும். இந்த நிலையில் நாயை நம்ம தொட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த நாயினுடைய நஜீஸ் பட்டா என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கத்லில் கிலாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நாய்களை கொலை செய்ய சொல்லி கட்டளை இட்டாங்க. ஏன்னா நாய் மூலமாக ஒரு நோய் பரவியது, கொலை செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். சும்ம கால மா பாலுஹும் வபாலுல் கிலாப், உங்களுக்கு உங்களோட நாய்களுக்கும் என்னாச்சு, நாய்களை காண்றதுக்கே இல்லைன்றாங்க. சும்ம ரஹஸ ஃபி கல்பி செய்தி, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டை நாய்களுக்கும் வ கல்பில் கனமி, கால்நடைகளை பாதுகாக்கும் நாய்களுக்கும் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து ரசூலா சொல்றாங்க, இதா வல அல் கல்பு ஃபில் இனாஇ ஃபக்ஸிலு சபஅ மர்ராத், உங்களுடைய நாய்களை உங்களுடைய பாத்திரங்களில் வாயை வைத்து விட்டால்
அதை 7 தடவை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 473வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதை அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ இந்த செய்தியில் தெளிவாக வருது, வேட்டை நாய்களுக்கு அனுமதி, பாதுகாக்கிற நாய்களுக்கு அனுமதி. ஆனால் அந்த நாய்கள் வாய் வைத்த பாத்திரமாக இருந்தால் 7 தடவை கழுவணும், 1 தடவை மண்ணால் கழுவிக்கொள்ள வேண்டும், 6 தடவைகள் தண்ணீரால் கழுவிக்கொள்ள வேண்டும் என்பது தெளிவாக விளங்குகிறது. அப்போ அதை சாதாரணமாக தொடக்கூடிய நிலையில் அந்த நாய்களை வைத்துக்கொள்ள முடியாது என்றும் தெளிவாக விளங்குகிறது. கேள்வி கேட்ட சகோதரர் அஹ்மத் என்ன சொல்கிறாரு, வெளியே வைக்கிறோம், உணவுகளையும் வெளியே தான் கொடுக்குறோம், வீட்டுக்குள்ளேயும் அது வராது, இந்த நிலையை நாயை வளர்க்கலாம்னா நாயை வளர்க்கலாம். ஆனால் என்ன நோக்கத்துக்கு வளர்க்குறீங்க? அது ஒரு செல்லப்பிராணியாக வளர்க்குறீங்களா, அல்லது வேட்டை என்ற நோக்கம், பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்கு வளர்க்குறீங்களா? இந்த 3 நோக்கத்தில் செல்லப்பிராணியாக வளர்க்கும் நோக்கத்தில் நாயை வளர்க்க முடியாது. ஏன்னா அதில் எந்த தேவையும் இல்லை. தேவை இல்லாமல் எதுக்கு வளர்க்குறீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆரம்பத்தில் நாய்களை கொலை செய்யவே சொல்கிறாங்க, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. இந்த 2க்கு மட்டும் அனுமதி. அது அல்லாதவைகளை அது பாட்டுக்கு ஒரு நோய் பரவினதுனால கொலை செய்ய சொன்னதுனால அது 2 அல்லாத உங்களோட வீடுகளுக்கு வெளியே அருகில் வைத்து கொள்ள வேண்டாண்டாங்க. அந்த நிலையில் நாங்கள் நாய்களை எப்படி வச்சுக்கொள்ளலாம்? செல்லப்பிராணியாக நாய்களை வைக்க முடியாது. இந்த 2 நோக்கம் இருந்தால் மட்டும் இந்த நிபந்தனைகளுக்கு கீழே நாய்களை வச்சு கொள்ளலாம் என்றது, வளர்த்து கொள்ளலாம் என்பது இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு இந்த ஆதாரங்களிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை ஒரு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.